எல்லாருக்குமே வணக்கம். நான் ஷரீஃப் பேசுகிறேன், வெல்னஸ் கோச். வெயிட் லாஸ் பண்ணுறதுல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமப்படுறத நம்ம தினம் பார்க்குறோம். வாக்கிங்கு, டயட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு, எக்ஸசைஸு என்னென்னவோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினச்ச ரிசல்ட்ஸ் அவங்களால் எடுக்க முடியுதான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். கிடைக்கிறது கிடையாது. ஏன் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னா, கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரியணும். வெயிட் குறைக்கணுங்கிற முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆக்ஷனுக்குள்ளே நீங்கள் போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் இப்போ 88 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 88 கிலோவில் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன்ஸு, மசில்ஸு, ஃபேட்டு, இது எல்லாமே சேர்த்து தான் அந்த வெயிட். அதில் ஃபேட்டுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு கரெக்டாக இருக்கணும், லேடிஸ்க்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உதாரணம், உங்களுடைய உணவு முறைகளை வந்து சில விஷயங்களை மாற்றணும். இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் நம்ம கரெக்டாக ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம வெயிட் லாஸ் வந்து பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேகமாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரும். அப்படி தான் இங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. நீங்கள் அவருடைய அனுபவத்தை கேளுங்க. ஒரு 9 நாளில் எவ்வளோ பேர் ரிசல்ட்ஸ் வந்து சாத்தியமா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஹாய் சுரேஷ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து சேவரோடு சென்று வரேன். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? என்ன ரீசனுக்காக தெரிஞ்சுக்கலாமா? நான் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெயிட் லாஸ், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அதுக்கப்புறம் மெயின் ரீசன் வந்துட்டு ஏஜ் ஆக என்னோட டாட்டர்ஸோட வந்துட்டு நான் எந்த விதத்துலேயும் ஸ்லோவாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட சேர்ந்து விளையாட பண்ணுறதுக்கோ வந்துட்டு என் பாடி வந்து ஒத்துழைக்கணும். ஸோ அதான் மெயின் ரீசன். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 104. இந்த வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? என்னோட ஹீட்டிங் ஹேபிட்ஸு, என்னோட அதனால ஒரு ஸ்லோனஸ், அதனால ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இன்டைஜஷன், பெயின், அதுக்கப்புறம் ஸ்டொமக் பெயின், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேஸ்னால ஒரு செஸ்ட்ல ஒரு பெயின், அதுக்கப்புறம் லேசினஸ் த்ரூ அவுட் தி டே, அப்புறம் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஒழுங்கா இல்லாதது, தண்ணி குடிக்காது, இது. ஸோ அதனால ஒரு ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ பேக் பெயின்லாம் இருந்துச்சு எனக்கு எந்திரிக்கும் போது. அதனால எந்திரிச்சோன்னே ஃப்ரீயா நடக்க முடியாது. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் ஆகும் அந்த பேக் பெயின் போறதுக்கு. அதுக்கப்புறம் தான் என் டே ஸ்டார்ட் ஆகும். எத்தனை வருஷமா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது? எனக்கு இருக்கு இப்போ ஒரு 4 இயர்ஸ் கிட்ட அந்த மாதிரி அந்த பேக் பெயின். அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது, அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டா எப்போ என்னோட ஒர்க்கிங் கெரியர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 இயர்ஸ்ல வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ இருந்து இருக்கு. இப்போ யார் மூலியமா அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைச்சது? என்னோட பிரதர் மூலியமா கிடைச்சிச்சு, என்னோட கசின் பிரதர் மூலியமா. சரி. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி 3 டேஸ்ல என்ன ரிசல்ட்ஸ் பாத்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது வந்துட்டு என்னோட பேக் பெயின் தான். பேக் பெயின், அப்புறம் வந்து என்னோட ஷார்ப்னஸ். எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷார்ப்பா இருப்பேன். அது நான் டிக்ரீஸ் ஆகிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப. ஓகே, ஸோ எனக்கு மெயினா அது இமீடியட்டா கிடைக்கிற அந்த ஒரு பூஸ்டிங்கா எனக்கே ஒரு கான்பிடன்ஸே இருந்தது வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து ரீகெயின் பண்றது எனக்கு தெரியுது. ஸோ அது ஒண்ணு. ஓகே, அப்புறம் எந்திரிக்கும் போது லேசினஸ், அது நான் எந்திரிக்கும் போது பேக் பெயின் இருக்கும். என் டே வந்து அந்த பேக் பெயினோட அப்படி ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து அந்த எந்திரிக்கிற ப்ராசஸே குவிக்கா இருக்கு. ஸோ எந்த நம்ம தூங்கி எந்திரிச்சு ஒரு ஃப்ரீயா எந்திரிப்போம்ல, அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. ஓகே, வெரி குட். இப்போ வந்து பேக் பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, டயர்ட்னஸ், லேசினஸ் சுத்தமா இல்ல. ஆமா, லேசினஸ் சுத்தமா இல்ல. பேக் பெயினே இப்போ ரீசெண்டா ஃபேஸ் பண்றது இல்ல, அந்த ப்ராப்ளமே இல்லாத மாதிரி இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். 4 வருஷமா அந்த பேக் பெயின் வந்து 3 நாள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரியுது. வெரி குட். இது வந்து ஜமீனுடைய ரெக்கார்டு. இது அவர் உள்ள வரும்போது 104 கிலோ இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு 17ஆம் தேதி, இன்னைக்கு வெயிட் செக் பண்றோம், 99.35 கிலோ வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 5 கிலோ வெயிட் லாஸ். வெறும் 9 நாள் வந்து 5 kgs வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணாரு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ உங்களுடைய கோல் என்ன? எக்ஸாம்பிள் ஒரு பார்க் எடுத்துக்கங்க. சரி. ஸோ பார்க்ல விளையாண்டுட்டு இருக்காங்க கிட்ஸ். ஸோ இதை நானே பார்த்துருக்கேன். ஸோ அந்த டேடால அந்த கிட்ஸோட வந்து ஈக்குவலா விளையாட முடியாது. ஸோ உட்காந்து இருப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் இருந்துடக்கூடாதுன்னு நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு நடந்துருமோங்கிற மெயின் இதுதான் வந்தது. ஸோ நடந்தக்கூடாதுங்கிறது தான் என்னோட கோல். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? இதை நான் ஃபாலோ பண்ணா நடக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கு யார் கைட் பண்றது? உங்களுடைய கோச் யாரு? என்னோட கோச் ஷெரீஃப், மிஸ்டர் ஷெரீஃப். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நீங்க யாருக்கு தேங்க்ஸ் பண்ண ஆசைப்படுறீங்க? என்னோட தேங்க்ஸ் வந்து கோச் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட பிரதர். அதுக்கப்புறம் இது பண்ற அந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக்.
பாருங்க ஒரு 7 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆகிறதுக்கான ப்ராசஸ்க்குள்ள வந்து உள்ள போயிருக்காரு. 9 டேஸ்ல 5 kg வந்து வெயிட் லாஸ். அது மட்டும் இல்லாம ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேசிவா வந்து சேஞ்சஸ் தான் இருக்கு. இதே மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணாருன்னா ஐடியல் வெயிட் ரொம்ப வேகமா ரீச் பண்ணி ஹெல்தி அண்ட் ஃபிட்டா வந்து இருப்பாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேமிலியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா ஃபிட்டா இருப்பாங்க. நோயற்ற வாழ்வை பொறிவெற்றது. நன்றி.